அதிகபட்சமாக வேலூரில் 104.9 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் கொளுத்தியது. கரூர் பரமத்தியில் 104.36 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், மதுரை விமான நிலையம் பகுதியில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட்டும், ஈரோட்டில் 103.28 டிகிரி ஃபாரன்ஹீட் வெயில் பதிவாகியுள்ளது. வாக்களிக்க சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் மீண்டும் சென்னைக்கு திரும்புவதால் சிங்கப்பெருமாள் கோவில் பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு. இலங்கை நாட்டில் சுமார் ரூபாய் 110 கோடி மதிப்பிலான போதைப் பொருட்களுடன் 22 புத்த துறவிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். தாய்லாந்திலிருந்து திரும்பிய இவர்களின் உடைமைகளில் போதைப் பொருட்கள் மறைத்து வைத்து கொண்டுவரப்பட்டுள்ளன. ஆம் ஆத்மியிலிருந்து பாஜகவுக்கு தாவிய மாநிலங்களவை எம்பி ஹர்பஜன் சிங் வீட்டுச் சுவற்றில் துரோகி என எழுதப்பட்டதால் பரபரப்பு. ஜலந்தரில் உள்ள அவரது வீட்டில் இவ்வாறு எழுதப்பட்ட நிலையில் அவர் வீட்டில் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானுடன் 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை ரத்து செய்தார் அமெரிக்க அதிபர் டிரம்ப். பாகிஸ்தானுக்கு செல்லவிருந்த குழுவின் பயணத்தையும் நிறுத்தி வைத்தார். பாகிஸ்தான் பிரதமர் அமைச்சருடன் ஆலோசனை பயணத்திலேயே அதிக நேரம் வீணாகிறது. அதிகாரம் அனைத்தும் அமெரிக்காவிடம் உள்ளது. இனி ஈரான் அழைத்தால் மட்டுமே பேச்சுவார்த்தை என டிரம்ப் தெரிவிப்பு. நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக நேற்று மட்டும் 252.7 ஜிகாவாட் என்ற அளவில் மின் நுகர்வு பதிவாகி புதிய உச்சம். இதற்கு முன்பு கடந்த 2024ஆம் ஆண்டு மே மாதத்தில் அதிகபட்ச அளவாக 250 ஜிகாவாட் மின் நுகர்வு பதிவாகியிருந்தது. நடப்பு கோடை காலத்தில் ஒரு நாளின் மின் தேவை 270 ஜிகாவாட்டாக உயரக்கூடும் எனவும் கணிப்பு. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் முற்றிலும் ஹிந்தி மொழிக்கு மாற்றம். முதன்மை மொழியாக ஆங்கிலம் இருந்து வந்த நிலையில் இனி இணையதளத்திற்கு உள்ளே சென்ற பிறகே ஆங்கில மொழியில் மாற்றிக்கொள்ளும்படி அமைத்துள்ளனர். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை முடக்கும் நோக்கில் சீனாவின் மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையமான ஹெங்லி மற்றும் 40 கப்பல் நிறுவனங்கள் மீது பொருளாதார தடைகளை விதித்த அமெரிக்கா, ஈரானின் மொத்த எண்ணெய் ஏற்றுமதியில் 80 விழுக்காடிற்கும் அதிகமானவற்றை சீனா மட்டும் கொள்முதல் செய்யும் நிலையில் வர்த்தகத்தை ஒரு ஆயுதமாக அமெரிக்கா பயன்படுத்துவதாக சீன அரசு கடும் கண்டனம். ஜென் ஆல்பா தலைமுறையினர் மனிதர்களை விட ஏஐ சாட்பாக்ஸ்கள் மீதே காதல் வயப்பட விரும்புவதாக மேல் அலைஸ் யூகே என்ற நிறுவனம் நடத்திய ஆய்வில் தகவல். ஏஐ உடனுக்குடன் ரிப்ளை செய்வது, வாதிடாமல் இருப்பது போன்றவை அவர்களை பெரிதும் ஈர்த்துள்ளதாக தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.